வணக்கம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? அப்போ கிளாஸ், அசைன்மெண்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணா சமாளிக்கிறது எவ்ளோ பெரிய தலைவலின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா இனிமே கவலையே படாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு உங்க நேரத்த ரொம்ப ஈஸியா நிர்வகிச்சு, காலேஜ்ல கலக்கறதுக்கு ஒரு சூப்பரான, சிம்பிளான வழிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, அந்த சூப்பர் வழிமுறை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு முதல் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட மார்க்ஸ் கிடையாது, இல்ல திறமை குறவும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. இத கேட்டா நிஜமாவே நீங்க ஷாக் ஆவீங்க. பல வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் படிப்ப பாதியில நிறுத்திட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப மோசமான டைம் மேனேஜ்மெண்ட் பழக்கம்தானா. யோசிச்சு பாருங்களேன், இது ஏதோ ஒரு சாதாரண ஸ்கில் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில உங்க காலேஜ் வாழ்க்கையோட அஸ்திவாரமே இதுதான். அப்போ நீங்களும் அந்த மாதிரி ஃபெயிலியர் லிஸ்ட்ல ஒரு நம்பரா மாறிடக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? வாங்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அதுக்கான தீர்வை இப்ப பார்க்கலாம். இதுக்கு நீங்க ஏதோ பெரிய காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு நீங்களே 3 கேள்விகளை ரொம்ப நேர்மையா கேட்டா போதும். ஆமாங்க, வெறும் 3 கேள்விதான். ஆனா பாருங்க, இது உங்க நேரத்த பத்தின உங்க பார்வையையே மொத்தமா மாத்திடும். சரி, முதல் கேள்வி. நான் நிஜமாவே ரொம்ப பிஸியா இருக்கேனா? இதுக்கு பதில் கண்டுபிடிக்க ஒரு சிம்பிளான கணக்கு போட்டாலே போதும். ஆனா இது ஒரு பவர்ஃபுல்லான ரியாலிட்டி செக். உங்க உண்மையான வேலைப்பழு எவ்வளவுன்னு கண்ணு முன்னாடி பார்க்க நீங்க ரெடியா? நம்மளோட அந்த மேஜிக் நம்பர் 56. இந்த 56 எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? வாரத்துல 7 நாளும் டெய்லி 8 மணி நேரம் வேலை. அத கணக்கு பண்ணா வர்றதுதான் இந்த 56. சோ இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஒரு வாரம் தாக்கு பிடிக்கக்கூடிய லிமிட். சரி, இப்போ உங்க டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? முதல்ல உங்க மொத்த கிளாஸ் யூனிட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. இப்போ அந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் 2ஆல பெருக்கணும்னா, ஒரு பொதுவான கணக்கு இருக்கு. காலேஜ்ல 1 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா அதுக்கு 2 மணி நேரம் நம்ம படிக்கணுமா, ஓகேவா? இப்ப அதோட நீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மணி நேரம் வேலைக்கு போறீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கூட்டினா உங்க டோட்டல் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்போ உங்க டோட்டல் கிடைச்சிருச்சா? சரி, இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க டோட்டல் அந்த மேஜிக் நம்பர் 56க்கு கீழ இருந்தா பரவாயில்ல, உங்க ஷெட்யூல சமாளிக்க முடியும். ஆனா அந்த டோட்டல் 56 தாண்டிடுச்சுன்னா வார்னிங், நீங்க ரொம்ப டேஞ்சரஸான ஓவர்லோட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்டோட கணக்க பாருங்க. 85 மணி நேரம். அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட 2 ஃபுல் டைம் வேலையே ஒரே நேரத்துல பாக்குற மாதிரி. நம்மளோட லிமிட் என்னன்னு தெரியாம ஆசையில எல்லாத்தையும் தலையில ஏத்திக்கிட்டா என்ன ஆகும்னு இது ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஓகே, முதல் கேள்வி மூலமா உங்ககிட்ட எவ்ளோ நேரம் இருக்கு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? அதுதான் நம்மளோட 2வது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க நம்ம எவ்ளோ நேரம் இருக்குன்னு பேசல, அந்த நேரத்தோட தரத்தை பத்தி பேச போறோம். இதுக்கு நமக்கு உதவ போறது ஸ்மார்ட் கோல்ஸ். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். SMART. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். சும்மா நான் நல்லா படிப்பேன்னு மனசுல நினைச்சுக்கிறதுக்கும் ஒரு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணி அதுக்கு வேலை செய்யறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. இந்த உதாரணத்தை பாருங்க, அப்ப புரியும். ஒரு பக்கம் நான் கணக்குல நல்லா பண்ணி பி கிரேட் வாங்குவேன்னு நம்புறேன்னு சொல்றது, இது ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் நான் கணக்குல பி கிரேட் வாங்க ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டேன், எப்பவும் ஃப்ரண்ட் ரோல உட்காருவேன், எல்லா அசைன்மெண்ட்டையும் டைமுக்கு கொடுத்துடுவேன்னு சொல்றது, இது ஒரு பிளான். பாத்தீங்களா வித்தியாசத்தை? உங்க ஆசைய ஒரு தெளிவான செயலா மாத்துறது தான் இங்க முக்கியமான விஷயமே. சூப்பர்! இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கு. ஆனா இந்த வாரம் மட்டும் பிளான் பண்ணா போதுமா? அடுத்த வாரத்துக்கு மட்டும் பிளான் பண்ணா போதுமா? நிச்சயமா இல்ல. நாம முழு செமஸ்டரையும் ஒரே பார்வையில பார்க்கணும். அதுதான் நம்மளோட கடைசி, அதாவது 3வது கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா நடந்திருக்கும். நம்ம மண்டை என்ன சொல்லும்? அப்பாடா, டெஸ்ட்டுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குன்னு சொல்லி நம்மள ரிலாக்ஸ் ஆக்கிடும். ஆனா உண்மையில கேலண்டர் எடுத்து பார்த்தா தான் தெரியும், டெஸ்ட்டுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குன்னு. இந்த சின்ன மிஸ்கால்குலேஷன் தான் கடைசியில பெரிய தலைவலியில கொண்டு போய் விடும். இப்படி ஒரே ஒரு பேப்பர்ல உங்க முழு செமஸ்டர் ஷெட்யூலையும் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியும். உதாரணத்துக்கு இந்த 8வது வாரத்தை பாருங்க. சைக்காலஜி டெஸ்ட், ஹிஸ்டரி டெஸ்ட், மேத்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரே வாரத்துல தாக்குது. இத நாம ஹெல் வீக்னு சொல்லுவோம்.
ஆனா இத முன்கூட்டியே இப்படி பாக்குறதால அந்த நரக வாரம் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு தயாராகிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 முக்கியமான கேள்விகளோட பதில்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிள் செக்லிஸ்டா பார்க்கலாம். உங்க செமஸ்டரை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான முதல் படி இதுதான். உங்க காலேஜ் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 தான் மாஸ்டர் கீ. 1. உங்க மேஜிக் நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்க லிமிட் என்னன்னு நேர்மையா தெரிஞ்சுக்கோங்க. 2. ஸ்மார்ட் கோல்ஸ் செட் பண்ணுங்க. தெளிவான பிளானோட வேலை செய்யுங்க. 3. முழு செமஸ்டர் கேலண்டரையும் ஒரே பார்வையில பாருங்க. எது எப்போ வருதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வி. உங்க மேஜிக் நம்பரை வச்சு யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் ஒரே ஒரு விஷயம் நீங்க மாத்திக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன? சும்மா யோசிக்காதீங்க, ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவு கூட உங்க காலேஜ் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்.